4வது சமையல். பல பேர் கேட்கலாம், சமையல் என்னங்க பெருசா இருக்குதுன்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சமையல்ல காய்கறி இருக்கு இல்லைங்களா, நல்லா வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு யாரெல்லாம் பொரியல் செய்கிறீங்களோ அதில் சத்தே இருக்காங்க. காய்கறிகளை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாதுங்க, நம்ம தாங்க சாப்பிடணும். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அரிசியை வேக வச்சு கஞ்சியை குப்பையில் ஊற்றிடுறீங்க, சக்கையை சாப்பிட்றீங்க. முட்டைக்கோசு தண்ணியில் வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு சக்கையை சாப்பிட்றீங்க. சமையலே தெரியலிங்க. நான் கேட்குறேன், டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு டீ தூளை சாப்பிடுவீங்களா? என்ன கான்செப்ட்? ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீர் அந்த பொருள் உள்ள சத்து தண்ணிக்கு வரும். இதுதான் சமையல் இருக்கிற அடிப்படை தத்துவம். யாரெல்லாம் வடிச்சு 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 சாப்பிட்றீங்களோ உங்க சத்தெல்லாம் குப்பையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் யாராவது பொரியல் செஞ்சு வடிக்கிற தண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு நல்லா இருப்பேன். வடிக்கிற கஞ்சி என்கிட்ட கொடுங்க, அது மட்டும் குடிச்சு நான் நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. சமையல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்க. அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாதுங்க, இரும்பு பாத்திரம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா மண் சட்டி பயன்படுத்தலாம். ஸோ என்ன பாத்திரம் பயன்படுத்தணும், என்ன அடுப்பு பயன்படுத்தணும், பெருசா இருக்கணுமா சின்னதா இருக்கணுமா, ஒரு தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணி கீழே ஊற்றணுமா வேண்டாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதாங்க சமையல். புரிஞ்சுக்குங்க, சமையல் என்பது சுவையாக சமைப்பதல்ல, சத்தாக சமைப்பது. இப்ப இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் சுவையா சமைக்கிறதுக்கு தான் ரெசிபி சொல்றாங்களே தவிர சத்தா சமைக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. சத்து இருக்கா இல்லையாங்கிறதாங்க முக்கியம். சைனா போய் பாருங்க, சைனால போனீங்கன்னா கீரை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கீரையை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தண்ணி கீரை கொண்டு வந்து வைப்பாங்க. அங்க இருக்கிறவங்க தண்ணி குடிச்சிட்டு கீரையை சாப்பிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க, அங்க என்ன கேட்டாலும் தண்ணியில போடுவாங்க, கொதிக்க வைக்காம 2 கொண்டு வச்சிருவாங்க, தண்ணி குடிச்சிருவாங்க, அந்த பொருளை சாப்பிட்டுருவாங்க. சைனால எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவேன், ஒரு சமையல் பண்ணி வச்சு தெரியுமா கேட்பாங்க, இது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னே தெரியாத அளவுக்கு மசாலா அது இதெல்லாம் போட்டா, புரிஞ்சுக்குங்க, ஒரு பொருளை அதான் சாப்பிடணுங்க. ஒரு பொருளை சாப்பிட்றதா இருந்தா அந்த பொருளை மட்டும் சாப்பிடுங்க, நிறைய பொருளெல்லாம் கலக்காதீங்க. கலந்தீங்கன்னு என்ன ஆகுன்னா உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாம போயிருங்க. சமையலுக்கு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. என்ன பாத்திரம் பயன்படுத்தணும், நம்ம வீட்டில் பொருள் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, டப்பா, அது பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடாது, கண்ணாடியில தான் இருக்கணும். கண்ணாடி, பீங்கான், மண்ணில் இருக்கலாம், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு வேதி வினை புரியும். இப்படி சமையல் ரூம் எப்படி இருக்கணும், அடுப்பு எவ்வளவு எரியணும், பாத்திரம் எப்படி இருக்கணும், சத்தா எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிறதுக்கு பேர் தான் சமையல். அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.